ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்க ஏராளமான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதி தர வேண்டுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போதும் நாங்கள் பாடுகிற பாடல் ஆண்டவரே, துதி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சீர்படவும் ஆண்டவரே, உமக்குள்ளே இன்னும் ஊன்ற கட்டப்படவும் எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யணுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீரை ஆண்டு நடத்தும் மீட்பரசரமாகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் எண் 420. எங்கோ நாம் வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம், ஆனால் நம்மளை தேடி வந்தவர் நம்ம நேசர் தான். நம்ம தேடி போல அந்த அன்பை உணர்ந்தவங்கள நம்ம அந்த பாடலை பாடலாம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி
உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே, மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நம்ம யாரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து அவரை ஸ்தோத்திரித்து நம்முடைய முழு இதயத்தோடும், முழு பலனோடும், முழு மனதோடும் அவரை நாம் நோக்கி பார்த்து அவரையே நாம் சிந்தித்து நம்முடைய முழு மனதையும் வைத்து அவரை ஆராதிப்பது தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் பிரிந்து போய் உலக கவலைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ துன்பங்கள் என்று வருவது எல்லோருக்கும் வருவதே போல் நமக்கு வந்தாலும் நாம் இவை எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வைத்துவிட்டு அவரை நேசிக்கிற மக்களாக இருக்கிறோம். அவர்கள் அன்பு கூறுகிற மக்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் அன்பு கூறுகிறவராலே இவையெல்லாம் நாங்கள் முற்றிலும் ஜெயம் பெறுகிறோம். எத்தனை துன்பங்கள் இருந்தாலும், பஞ்சம் இருந்தாலும், நாசமோசங்கள், பட்டினி அல்லது எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் நம்மை அவர் அன்பு கூறுகிறார் என்பதை அறிந்தவர்களாய் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து விட்டு அவரை நேசிக்கிற மக்களை அவரை நாம் முழு இதயத்தோடு, முழு மனதோடு அவரை ஆராதித்து அவரை தொழுது கொள்ள கடவோம். நம்முடைய சிந்தையிலே அவரை மாத்திரமே நிறுத்தி நாம் தொழுது கொள்ள கடவோம். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். அன்புகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கான் உமைக்கு போற்றுகிறோம் ஆண்டவரே. என்னுடைய எல்லா பாரங்களையும், எங்களுடைய கவலைகளையும் உன் பாதத்தில் எல்லாம் வைத்துவிட்டு ஆண்டவரே, எங்கள் அன்புகிற கர்த்தனாலே நாங்கள் ஜெயம் பெறுகிறோமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒன்றும் ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்வதில்லை. உடைய சமூகத்திற்கு முன்பாக வரும்பொழுது உண்மையை நேசிக்கிற நல்ல இருதயம் கொண்டவர்களாக எங்களை ஆண்டவரே எங்களை அழைத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஜீசஸ். என்னுடைய முழு மனதோடு ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையில் சிதறாமதபடி கர்த்தாவே உண்மை ஆராதிக்க முடியான நல்ல ஆண்டவரே, உங்களுடைய சபைக்காக ஸ்தோத்திரம்.
உடைய சபையிலே ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை தந்து ஆசீர்வதிக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேங்க்யூ. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய தயவிற்காக ஸ்தோத்திரம். உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். எங்களை பராமரிக்கிற உடைய கரத்திற்காக ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இதயத்தோடு நம்முடைய சமூகத்தில் வந்து போற்றிடும் புகழிரும் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நன்றி 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 கர்த்தாவை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொழுதுளிரும். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலேனே. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலேனே. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலேனே. அவளதா என்னை பைம்புல் மேல் அவர் மே தமநீர் அருளுகின்றான். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலேனே. அல்லேலூயா. நாம் அவரை பிதாவை கொண்டிருக்கிற ஒரு பாக்கியம். இந்த உலகம் பிதாவை அறியாதபடினால், தேவனை பிதாவாக அறியாதபடினால் அவள் அனாதைகள் போல் வாழ்கிறார்கள். அவளுடைய செல்வம், அவருடைய ஆஸ்தி, அவருடைய உறவு, அவருடைய அவருடைய சொந்த பெற்றோர்கள் எத்தனை இந்த உலகத்தில் உள்ள மேன்மை அங்கு இருந்தாலும் ஒன்றாயிலும் அது அவளை பாதுகாக்க முடிவதில்லை. பரமபிதாவுடைய அந்த ஒரே ஒரு அன்பு தான் நம்மை கைவிடாத காக்கிற அன்பு. அல்லேலூயா. உன் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் கைவிடேன் என்று சொன்னவர். என்னை விட நீங்கள் உங்களுடைய சொந்த தகப்பனை கூட அன்பு கூற வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார். அது ஏனென்றால் நம்முடைய மெய்யான தகப்பன் அவர்தான், நம்மை சிருஷ்டிகர்த்தா. அல்லேலூயா. இவ்விதமாய் நம்மை இந்த பூமியிலே அவருடைய அன்பை நாம் கண்டுகொண்டு மெய்யான தகப்பனை நாம் காணும்படி செய்து இந்த பூமியில் அனாதைகளாக வாழாதபடி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பணியிற இந்த புத்திர சுவேராவை தந்த நல்ல ஆண்டவர். அல்லேலூயாம் அல்லேலூயாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி ஆனவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி ஆனவரே. பரலோக பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணிடுற இந்த சிலாக்கியத்தை எங்கள் தந்தீரே. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நெருங்கி வந்து எங்கள் அப்பா எங்கள் பிதாவே என்று கூப்பிட்டு உண்மை சார்ந்து கொள்ள முடிகிறதே. உடைய மறுபடியே நாங்கள் சாய்ந்து கொள்ள முடியுமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னுடைய இதயத்திற்கு ஆண்டவரை தேவையான எல்லா ஆறுதலும் உம்மிடத்தில் இருக்கிறதே. நீ சகல ஆறுதலையும் தேவன் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பொதுவான ஆறுதலை ஆண்டவர் நாங்கள் பெற்று வாழ்கிற இந்த தெய்வனுள்ள வாழ்க்கைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரின் கண்ணீரை துடைக்கின்ற நல்ல கர்த்தரை பெற்றிருக்கிறோமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நன்றாக விசாரிக்கிற ஆண்டவரே, உடைய தகப்பனே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுக்கு நீ தகப்பனாக இருந்ததை போலவே எங்களுக்கும் நீ தகப்பனாக இருக்கிறதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவரை பராமரித்து நீ பாதுகாத்து எங்களுக்கு முன்பாக ஆண்டவரை வெற்றி சேர்க்க செய்த அதே வாழ்க்கையை ஆண்டவரை நாங்களும் பெற்று அனுபவித்து வாழ முடியுமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு பிதாவில் இருக்கிறதை போலவே நாங்களும் உண்மையிலே நிலைத்தின்று வாழ முடியுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சிநேகமுள்ள வாழ்க்கைக்காய் நன்றி. அன்பு நிறைந்த இந்த வாழ்க்கைக்காய் நன்றி ஆண்டவரே. தெய்வ அன்பினால் எங்கள் இருதயத்தை நிறைத்திருக்கிறதே. ஸ்தோத்திரம். பரலோகத்தில் ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே நித்திய பேரின்பம் ஆண்டவரே, பசுத்தாவின் மூலமாய் எங்களுடைய இருதயத்திலே அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கைவிடாத அந்த நண்பருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகில் எது கைவிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை ஒன்றும் பிரிக்க இயலாது என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. என்ன சம்பவம் நடந்தாலும் ஒன்றும் உடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடிவதிலேயே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி கர்த்தாவே. இந்த விலையேற பெற்ற இந்த அன்பிற்காய் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காய் உம்மை தொழுது கொள்ளி என்று ஆண்டவரை இருதயத்தினுடைய நல்லதத்தையெல்லாம் ஊற்றி ஆண்டவரை நன்றி செலுத்தக்கூடிய இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இன்னும் வாசமாக இருக்கிற தெய்வருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விசாரிக்கிற தெய்வருக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் சிறியோராக இருந்தாலும் ஆண்டவரே, சிறு மந்தையை பயப்படாதே என்று எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் எல்லோரையும் விசாரிக்கிறீர் ஆண்டவரே.
எங்கள் அன்பாய் விசாரிக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மேல் கண் வைத்து போதித்து ஆலோசனை சொல்லி நடத்தீர். நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ. எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ டியர் கானர் ஃபாதர். ப்ரைஸ் லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ. நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. Thank you, Father. Thank you. Thank you. Thank you, Jesus. Thank you, dear Father. Praise you, praise you, praise you, Lord. Thank you, thank you. துயாவி வாரும் வாரும் இந்த வேளையில், துயாவி வாரும் வாரும் இந்த வேளையில், கிருபை இரக்கம் நிறைந்த எம் தந்தையே, வாரும் வாரும் இந்த வேளையில், கிருபை இரக்கம் நிறைந்த எம் தந்தையே, வாரும் வாரும் இந்த வேளையில். பிதாவே, எங்கள் ஆண்டு உண்ட கர்த்தாவே, எங்கள் மத்தியில் அசியமடைகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இதயத்தின் யோசனைகளையும் வரையறுக்கிற ஆவியானவரே, எங்கள் மீது அசியவாடி எங்கள் யாவரையும் உருவப்படுத்தி உமக்குள்ளாக ஒன்று கட்டியலும் ஒரே சரீரமான சபையாய், அன்புள்ள சபையாய், நல்ல குடும்பமாய் நாங்கள் கட்டப்பட்டு உடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்க கிருபை செய்தல்லும். திவ்ய வார்த்தையை தாரும். பரத்தின் வார்த்தையினாலே எங்களை ஒன்று கட்டும். எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம் தயவுசெய்து உட்காரோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில் என்று அங்கே அவர் ஆரம்பிக்கிறார். அந்த பர்பஸ், பொருள் என்று சொன்னால் இந்த நோக்கம், அந்த கற்பனையினுடைய நோக்கம் என்ன என்பதை அவர் சொல்ல வருகிறார். அது என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அன்பு என்று சொல்கிற அந்த பகுதியானது அது எல்லா பகுதிக்கும் வியாபித்து உள்ளது. எதை தவிர என்று சொன்னால், பாவத்தை தவிர, உலகத்தை தவிர. பாவத்தை நாம் அன்பு கூறுவதில்லை. We do not love the world. உலகத்தை அன்பு கூறுவதில்லை. உலகத்தை அன்பு கூறியவனிடத்திலே என்னுடைய அன்பு இல்லை என்றே ஆண்டவர் ஒன்று யோவானில் வாசிக்கிறோம். We love the world என்று கூறிய அந்த வார்த்தை ஒரு மிக கண்டித்து உணர்த்துகிற ஒரு வார்த்தை. Anybody who love the world, உலகத்தை அன்பு கூறியவனிடத்திலே இந்த டிவைன் லவ், பிதாவின் அன்பு இல்லை என்றே எழுதியிருக்கிறது. ஆகவே ஒரு பரிசுத்தமான ஒரு ஓட்டத்தை நான் ஓடும் பொழுது, கற்பனையின் பொருள் என்னவெனில் என்று சொல்கிற அந்த லக்கை முன்னால் வைத்து தான் ஓட வேண்டும். அது என்ன கற்பனையின் பொருள் என்று சொன்னால் லவ், அந்த அன்பு என்று அந்த பதமானது, அதற்கு எதிர்ப்பதத்தையும் நாம் சேர்த்து வைத்து பார்த்து தான் விளங்கிக் கொள்ள முடியும். லைட் என்பதை, வெளிச்சம் என்பதை நாம் எப்படி அறிகிறோம்? ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்காமல் ஒளியிலே நடக்கிறான். ஏன் அப்படி இருளை அவர் சொன்னார்? யூ மஸ்ட் நோ வாட் இஸ் லைட். இது வெளிச்சம் என்பதை அறிவதற்காகவே இது இருளை அவர் சொல்கிறார். ஆகவே the purpose of the commandment, சகல வேத கற்பனைகளுடைய அந்த நோக்கம் என்னவென்றால், நம்மை அனைவரையும் உருவப்படுத்தி அவர் கொண்டு வருகிற பகுதி என்னவென்றால், டோன்ட் லவ் த வேர்ல்டு, உலகத்தை நீங்கள் நேசிக்காமல், டோன்ட் லவ் த சின், உன்னுடைய பாவத்தை நேசிக்காமல். பாவத்திற்கு பெயர் என்னவென்று சொன்னால், அது உங்களுடைய ஆசை இச்சைகள் என்று எழுதியிருக்கிறது. என்ன ஒரு கலாத்திர 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வார், கிறிஸ்துவனுடையவர்கள்,
தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவிலே அறைந்திருக்கிறார்கள். they don't love the sin, பாவத்தை நேசிப்பது இல்லை. இட்ஸ் a very serious thing. இப்படி ஒரு பகுதியை விசுவாசிகளுக்கு தான் அவர் எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதுகிற அந்த பகுதியில் தான் அதை குறிப்பிட்டு அவர் எழுதுகிறார். என்ன நம் அன்பை வைத்திருந்திருக்க வேண்டும், ஃபுல் ஆஃப் லைட், ஒளிவுள்ள அன்பை பெற்றிருக்க வேண்டும். நாட் த டார்க்னஸ், இருளுக்குரிய அன்பை வைத்து அல்ல. துன்மார்க்கர் ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நீ நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்திலே உட்காராமலும் என்று கூறும்பொழுது, டோன்ட் லவ் தம், அவளை நீ நேசிக்க வேண்டாம் என்பதுதான். அல்லது அவளுடைய போயிருந்த வழியை, அவளுடைய உட்காரும் அந்த இடத்திலே, அவள் நிற்கிற இடத்திலே டோன்ட் ஜாயின், அங்கே சேர்ந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் அசுத்தமானதை தொடாதீர்கள், அவளை விட்டு பிரிந்து பாருங்கள். நீங்கள் பிரிந்து வந்தால் ஐ வில் பி யுவர் ஃபாதர், நான் உங்களுடைய பிதாவாக இருப்பேன், நீங்கள் குமாரனாய் குமாரத்திகளாய் இருப்பீர்கள் என்று அவர் சொன்னார். எனவே கற்பனையின் பொருள் என்று சொல்கிற அந்த பகுதியை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இட் இஸ் த டிவைன் லவ், திவ்ய அன்பு. அந்த லக்கை நோக்கி நாம் ஓடும் பொழுது அது ஏசி போய் இப்படி அவர் சொன்னார், அவர் பிதான் வலது பாசத்தில் போய் அமர்ந்தார் என்று அவர் கூறும் பொழுது அவருடைய இந்த கடைசி ஜெபமே என்னவென்றால், ஃபாதர் ஐ லவ் யூ, பிதாவை உம்மை நேசிக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறதை போல் நீர் என்னை நேசிக்கிறதை போல் இவர்களும் ஒருவரை ஒரு நேசிக்கிற நேசத்திலே என்றவர் கூறுகின்ற இந்த லவ் ஆஃப் காட், தெய்வ அன்பை தான் எப்பொழுதுமே முன்னால் வைத்திருந்தார். அதை நோக்கி அவர் ஓடினார். அவர் தனக்கு முன்னே வைத்திருந்த சந்தோஷம் என்று சொல்லுவதெல்லாம் பிதாவின் சமூகம் என்று என்பதுதான். ஐ வில் see the father, நான் பிதாவை நான் பூமியில் இருக்கும் பொழுது தேடி நான் அதை ஜெபித்து நான் கண்டேன். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த உலகம் தடையாய் வருகிறது, மாம்சம் தடையாய் வருகிறது, அதன் இச்சைகள் தடையாய் வருகிறது, சுய சித்தம் தடையாய் வருகிறது, உலகத்தின் மோகம் ஒரு பக்கம் என்னை இழுக்க தடையாய் வருகிறது என்றெல்லாம் அதையெல்லாம் இப்பொழுது ஓய்ந்து சிலுவையினுடைய முழுமைக்கு அவர் கடந்து வந்து சிலுவை கடைசி வரைக்கும் சகித்து மரணவரைந்தும் அந்த சிலுவையை அவர் சகித்தவராய் he entered into the father's love, பிதாவுடைய அன்பிற்குள் பிரவேசித்தார். பிதாவுடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் என்று வைத்திருக்கிறேன் என்று சொல்வதில்லை, நான் போய் வைத்து ஆயத்தம் செய்த வாசஸ்தலம் என்று கூறுவார். அவர் எப்படி அந்த வாசஸ்தலத்தை ஆயத்தம் அவர் செய்தார், இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து காட்டி இந்த பாதையிலே நடந்து வாருங்கள் என்று அவர் கூறி, டோன்ட் லவ் த வேர்ல்ட், உலகத்தை நேசிக்காதீர்கள், மாம்ச இச்சைகளை நேசிக்காதீர்கள், டு நாட் கிவ் ப்ரொவிஷன் டு த ஃப்ளஷ், மாம்சத்திற்கு நீங்கள் தீனி போடாதீர்கள், லவ் மீ, என்னை நேசிங்கள், என்னை நேசிக்கிறவன் நான் சொல்கின்ற கற்பனையின்படி அவன் நடப்பான், அவன் வழிதேவரி அவன் போக மாட்டான் என்று அவர் ஓடின ஒரு ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டத்தினுடைய முடிவு என்னவென்றால், கற்பனையின் பொருள் என்னவென்றால், காட், தேவன் தான். வாட் இஸ் காட்? தேவன் யார்? காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி அந்த இடத்தை நாம் அடைந்து விடுகிறோம். வி ஆர் த கான்ஃப்ளிக்ட் ஹியர். நாம் இந்த பூமியிலே நாம் எத்தனையோ போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று கேட்க வேண்டிய இடத்திற்கு போகிறோம். அதெல்லாம் பிரித்து விடுவதை போல் பார்க்கிறோம். எப்படி அவர் அந்த லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் அவர் கூறுவார், இந்த உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ அல்லது உலகத்தினுடைய லௌகிக கவலைகளோ, அது ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கமாக இருந்தாலும் சரிதான், லோகத்தின் இன்பமாக இருந்தாலும் சரிதான், லோக கவலையாக இருந்தாலும் சரிதான், தட் வில் செப்பரேட் யூ. உங்களை பிரித்து உங்களை மனுஷகுமாரனுக்குள்ளாக நிற்க முடியாதபடி ஆக்கிவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். யூ கேனாட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தேவனுக்குள்ளாக நிற்க முடியாதபடி இவையெல்லாம் உங்களுக்கு கண்ணியாய் வந்து உங்களை பிடித்து வைத்துக்கொள்ளும். ஆகவே இயேசு தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடிக்கும் பொழுது என்ன ஓட்டத்தை அவர் முடிக்கிறார்? He took the cross, அவர் சிலுவை அவர் எடுத்து, he denied the love of the world, உலகத்தினுடைய சிநேகத்தை அவர் வெறுத்து, he denied உலகத்தினுடைய இந்த தன்னோடு இருக்கக்கூடிய மாம்சத்தினுடைய விருப்பத்தையும் அவர் மறுத்து,
இஸ் ஓன் வில், தன்னுடைய சொந்த விருப்பம். ஒரு மனுஷன் இந்த பூமியிலே அவன் மிக மகிழ்ச்சியாக இருப்பதெல்லாம் நான் விரும்பியது என்று சொல்லுவதுதான். நான் விரும்பியதை அவன் புசிக்கிறான், தான் விரும்பிய பாதையில் அவன் செல்கிறான், தான் விரும்பிய வீட்டை ஒன்று கட்டுகிறான் என்று சொல்லுகின்ற மை டிசைர், என் விருப்பம் என்பதையெல்லாம் குறுக்கே வருவதெல்லாம் த டிசைர் ஆஃப் காட், தேவனுடைய விருப்பத்திற்கு குறுக்கே வருவதை அவர் கண்டார். ஆல் த டைம்ஸ் ஹீ டுக் த கிராஸ், சிலுவை அவர் எடுத்தார். ஹீ டினைட் தன்னுடைய விருப்பத்தை மறுத்து உலக சிநேகத்தை மறுத்து உலக அன்பை மறுத்து லவ்ட் காட், தேவனையும் நேசித்தார். அவரை மாத்திரமே அவர் நேசித்து முடிவாய் தன் ஓட்டத்தை முடித்து பிதாவுடைய வலது பாசத்திலே போய் அமர்ந்தார். ஹல்லேலூயா. அதுபோன்று கற்பனையின் பொருள் என்ன என்பதை, த பர்பஸ் ஆஃப் த கமாண்ட்மெண்ட், கற்பனையின் பொருளை இயேசு நமக்கு வாழ்ந்து அவரை காண்பித்து இங்கே அவர் கூறுவதெல்லாம் சுத்தமான இருதயத்திலிருந்து வர வேண்டும், பின்பு நல் மனசாட்சியிலே அது உண்டாக வேண்டும், மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்க வேண்டும். தேர் இஸ் எ பெர்த் பிளேஸ். இந்த அன்பு பிறக்கிற இடத்தை அவர் கூறுவதை பாருங்கள். என அவர் சொல்ல வருகிறான், சுத்தமான இருதயமாக இருக்க வேண்டும். தட் மீன்ஸ் இருதயம் என்று சொல்வதிலே அங்கே அசுத்த இருதயம் இருக்கத்தான் செய்கிறது. ஹார்ட் என்று சொல்வதை என்னுடைய ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் உள்ள காதலை அவன் சொல்லும் பொழுது, உன்னை நான் முழு இருதயமாய் மனப்பூர்வமாய் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகின்ற தன் காதலை அவன் கூறும் பொழுது, தட் இஸ் நாட் த பியூரிட்டி தேர், அங்கே அன்பு இருப்பதில்லை. இந்த பியூர் லவ், சுத்தமுள்ள இருதயம் என்று சொல்கிற பங்கை அவன் இழந்து விடுகிறான். மனுஷன் இயேசுவை நேசிக்கிறான், தேவனை நேசிக்கிறான் என்று சொல்வதிலே கரை இருப்பதை அவர் சொன்னார். நீ ஏன் என்னை பின்பற்றீர்கள், எதற்காக அன்பு கூறுகின்ற எனக்கு தெரியும், உங்கள் வயிறார நிறைந்து நீங்கள் சாப்பிட்டது நிமித்தம் என்னை அன்பு கூறுகிறீர்கள், இன்னமும் நான் என்ன கொடுப்பேன் என்பதைத்தானே கேட்டு வருகிறீர்கள். நான் இதை அல்ல நான் தர வந்ததெல்லாம் அழியாத ஜீவனை, அழியாத அந்த அப்பத்தை, ஜீவ அப்பத்தை நான் கொண்டு வந்தேன் என்று அவர் சொல்லிய பொழுது அவளுடைய கரைப்பட்ட அந்த அசுத்தமான இந்த இருதயத்தினுடைய நோக்கம் அவர் சுட்டி காண்பித்து, இந்த இடத்திற்கு வர முடியுமா என்று கேட்ட பொழுது போய்விட்டார்கள். அத்தனை பேரும் போய்விட்டார்கள். இதிலிருந்து தெய்வ அன்பு பிறக்க வேண்டும், சுத்த இருதயத்திலிருந்து பிறக்க வேண்டும். ஏன் நான் வேதம் வாசிக்கிறேன், ஏன் இதை நான் கைக்கொள்ள நான் விரும்புகிறேன், ஒரு வேளை நான் இதை கைக்கொள்ளாவிட்டால் ஏதாவது ஆபத்து எனக்கு நேரிட்டு விடுமோ, ஒரு துன்பம் நேரிட்டு விடுமோ, ஏன் இப்படி இன்று மத்தியானம் இப்படி சூழ்நிலை மாறி இப்படி காரியம் நடக்கிறது, நான் வேதத்தை வாசிக்காதபடினால் நடந்திருக்குமோ, ஓ காலையில் ஜெபிக்காதபடினால் இவ்வாறு நடந்திருக்குமோ என்றெல்லாம் அவர் எண்ணுகின்ற எண்ணம் காட்டுகிறது. என்னென்று தெரியுமா? த ஹார்ட் இஸ் நாட் பியூர், அந்த இருதயத்தில் சுத்தம் இல்லை. அவர்கள் தேவனை முழு இருதயமாய் பின்பற்றதை போல் வருகின்ற அந்த ஜீவித அசுத்தம் இருக்கிறது. அவர்கள் அந்த இருதயத்திலே தோன்றுகிற அந்த அன்பிலே கரை இருக்கிறது. ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார்கள், ஏதோ ஒரு மறைவான ஒரு லாபத்தை வைத்து அதை பின்தொடர்கிறார்கள். அவருடைய அன்பிலே கரைப்பட்ட அன்பு. ஆகவே என்ன இருதயம் என்று அவர் சொல்கிறார், சுத்த இருதயம், பியூர் 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 ஹார்ட், சுத்த இருதயமாக இருந்திருக்க வேண்டும். இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்கின்ற அந்த பங்கை நாம் செய்யும் பொழுது ஒரு மனிதன் வளர்ந்து வருகின்ற இடம் என்னவென்று தெரியுமா? அவன் சொல்லுவதெல்லாம், ஆண்டவரே என் மந்தையிலே, என் நாட்டு மந்தையிலே முதல் இருந்தாலும் சரி, முதலற்று போனாலும் சரிதான், என் திராட்சை தோட்டத்திலே கனி இருந்தாலும் சரிதான், கனியற்று போனாலும் சரிதான், ஐ வில் லவ் யூ, நான் நேசிப்பேன். யோபு சொன்னதை போல், நீர் கொன்று போட்டாலும், நீர் என்னை கொன்று போட்டாலும் என்றெல்லாம் அவன் கூறும் பொழுது, that's a pure love. அங்கே அவனுடைய இருதயத்திலே பியூரிட்டி தேர், சுத்த இருதயம் இருக்கிறது, அசுத்தம் அங்கே இல்லை. ஒரு மனிதன் தெய்வத்தினுடைய அன்பிலே அவன் கடந்து அவன் வரும்பொழுது அந்த அசுத்தமான நோக்கத்தை எல்லாம் கழுவி வருகிறான். நான் உம்மை சேவித்தேன், ஏன் எனக்கு இதை செய்யவில்லை? நான் உம்மை சேவித்ததற்கு பலன் இதுதானா? ஊழியம் செய்ததற்கு இதுதானா எனக்கு நீ செய்யக்கூடும் என்று ஒரு வார்த்தையை அவன் கேட்டுவிட்டால் கூட, மெய்யான ஊழியனாக இருக்கக்கூடிய ஒருவன் தேவனுடைய சமூகத்திற்கு போய் கண்ணீர் விடுவான். ஆண்டவரே மன்னியும் என்று கேட்பான். நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உம்மை கேட்கவில்லை, அன்போடு நான் உம்மை சேவிக்கிறேன்,
த லேபர் ஆஃப் லவ் என்று தெசலோனிக்கேயிலே சொல்லுவார். உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை தேவன் அறியாதவர் அல்லவே என்று அவர் கூறுவார். த லேபர் ஆஃப் லவ், அன்பின் நிமித்தம் நான் ஊழியம் செய்வேன். அங்கே ராகேலை திருமணம் செய்ய யாக்கோபு அங்கே லாபான் வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது he loved ராகேலை நேசித்தது நிமித்தம் முதலாவது அவன் வஞ்சனை செய்யப்பட்டு அவன் அடிமை போல் அவன் 7 வருடங்கள் அங்கே இருந்த பிறகு அந்த திருமணத்திலே அவன் வஞ்சிக்கப்படுகிறான். பட் he really loved ராகேலை அன்பு கூர்ந்தபடினான். he made a bond for the next 7 years. அடுத்த 7 வருடங்களுக்கு அவன் அந்த அடிமையின் பாண்டை அவன் எழுதி கொடுத்தான். நாட் பிகாஸ் த இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறதை போன்ற உள்ள காம விவாதத்திற்கு அல்ல. he had a real love for ராகேல் மீது வைத்து அந்த உண்மையான அன்பின் நிமித்தம் அதை அவன் அடிமையாய் மாறிவிட்டான். அதுபோல் அவன் ஆத்திரமடைந்து அவன் ஏதோ ஒன்று அவன் செய்துவிட்டு அவன் போகாமல் பேஷன்ட்லி அவன் பொறுமையாக இருந்து தன்னுடைய அடிமையினுடைய வேலையை வந்து another 7 years 14 years 14 வருடங்கள் காத்திருந்து அவன் தன்னுடைய சிநேகத்தை அவன் நிரூபித்தான். அதுபோல் ஆண்டவரே, வாட் எவர் இட் இஸ், எனி டிஸப்பாயின்மெண்ட், என்ன எனக்கு வாழ்க்கையிலே டிஸப்பாயின்மெண்ட் எனக்கு ஒன்று தோற்று போனால் என்ன, அல்லது நான் ஏமாந்து போனால் என்ன, எதுவும் என்னை பாதித்து விடக்கூடாது. லெட் மீ கெட் பி டிஸப்பாயிண்டட். நான் டிஸப்பாயிண்ட் ஆனால் பரவாயில்லை, தட்ஸ் ஓகே, பட் ஐ லவ் யூ. நான் நேசிக்கிறேன் என்று ஒரு மனுஷன் சொல்லக்கூடும் என்று சொன்னால் தட்ஸ் அ பியூர் ஹார்ட், சுத்த இருதயம். அந்த இருதயத்திலே அங்கே அழுக்கு இல்லை, தவறான ஒரு நோக்கம் வைத்திருக்கவில்லை, ஏதோ ஒரு ஆதாயத்தை எண்ணி அவன் அந்த இருதயத்திலே அவன் அசுத்தத்தை வைத்து அவன் மறைத்து வைத்திருக்கவில்லை. ஆல் த டைம்ஸ் ஹி இஸ் த பியூர் ஹார்ட். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திற்கு நீங்கள் போகிறவர்களாக இருந்தால், ரெகுலராக போகிறவர்களாக இருந்தால், யூ வுட் கிளென்ஸ் தட் ஹார்ட். அந்த இருதயத்தை கழுவியிருப்பீர்கள். ஆண்டவரே, இந்த இருதயத்தில் சுத்தம் இல்லை, ஐம் ஸோ சாரி. ஏன் இப்படி நான் இதற்காக முறுமுறுத்தேன்? இது எனக்கு வேண்டும் என்பதற்காகத்தானே நான் இருந்திருக்கிறேன். இது இல்லாமல் போனபடினால் முறுமுறுக்கிறேன். ஐம் ஸோ சாரி. மை ஹார்ட் இஸ் நாட் பியூர். என் இருதயம் சுத்தமாக இல்லை. உண்மை நேசிக்கிறதில்லை. இப்படி ஒரு நோக்கமா? இப்படி ஒரு நீர் தர வேண்டும் என்று எனக்கு ஒரு டிமாண்டா? பவுல் இப்படி அவர் சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீங்கள் ஒன்றும் பிரிக்க இயலாது என்று சொன்ன அதே பவுல், மரணமோ எது வந்தாலும் என்ன, நாச மோசமோ பட்டயமோ துன்பமோ வியாதியோ வருத்தமோ என்ன வந்தாலும் சரிதான், நத்திங் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் த லவ் ஆஃப் காட் என்று சொல்வதெல்லாம் சாமானியமான வாழ்க்கை இல்லை. காலமெல்லாம் பல ரூபத்திலே அவன் சொல்லி வந்திருப்பான். காலமெல்லாம் என்னுடைய சமூகத்திற்கு போகும்பொழுது ஓகே, சம் சிக்னஸ் தேர், ஒரு வியாதி வந்திருந்தால் என்ன, ஐ லவ் யூ, ஸ்டில் லவ் யூ, தொடர்ந்து நான் நேசிப்பேன். பஞ்சம் வந்தால் என்ன, நாளைக்கு அரிசி வாங்குவதற்கு காசு இல்லாந்தாலும் பரவாயில்லை, நான் பசியாக இருந்தாலும் ஐ வில் லவ் யூ, நான் நேசிப்பேன். அல்லேலூயா. இப்படிலாம் ஒரு நீண்ட பட்டியலை யார் கூற முடியும்? பல்வேறு சூழ்நிலையில் மத்தியிலே தன்னை கழுவி கொண்டவன் கூற முடியும். ஹூ கேன் செப்பரேட் இட்? வாட் கேன் செப்பரேட் இட்? யார் அதை பிரிக்க முடியும்? அல்லது எது என்னை பிரிக்க முடியும்? எந்த உலகத்தின் காரியங்கள் வந்து பிரித்துவிட முடியும்? ஒன்றும் பிரிக்க முடியாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்றெல்லாம் தன்னுடைய பியூர் ஹார்ட் காத்துக்கொண்டுள்ள எவர்களோ தேர் பிகின்ஸ் த லவ். அன்பு அங்கே ஊற்றெடுத்து பொங்கி வர தொடங்கிவிடும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திற்கு போய் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கடற்கரென்று நீங்கள் ஒரு ஜெபம் செய்கிறீர்களே, அந்த ஜெபத்தை கவனித்து பாருங்கள். ஆல் இஸ் யுவர் டிசைர். எல்லாம் உங்களுடைய விருப்பம். ஆண்டவர் எனக்கு இதை செய்யும் அதை செய்யும் அதை செய்யும் என்றெல்லாம் போகும்பொழுது காட் இஸ் டிஸப்பாயிண்டட். தேவன் அங்கே ஏமாற்றம் அடைகிறார். ஹி வாண்ட் யுவர் லவ். உன்னை நேசத்தை விரும்புகிறார். அந்த சுலுமித்தியாலை அவர் கூறும்பொழுது அவர் என் நேசர் என்றவர் எத்தனை தடவை அவர் கூறுவார். இவள் என் பிரியம் என்று, என் பிரியவதி பிரியமானவள் என்று எத்தனை பேரை அவர் அந்த சாலமோன் அவரை இயேசு கிறிஸ்துக்கு உருவமாய் சொல்லப்பட்ட அவர் கூறுவார். என்மேல் ஒரு கொடி பறந்தது, பேனர், ஒரு பெரிய கொடி பறந்தது. அந்த கொடி என்னவென்று சொன்னால் இந்த பேனர் ஆஃப் லவ், அன்பின் கொடி பறந்தது. அந்த என்மேல் படர்ந்து அந்த பறந்து வந்து அந்த கொடியானது த லவ். ஆல் த டைம் த பேனர் இஸ் தேர். அந்த பேனர் அங்கே இருக்க வேண்டும். திடீரென்று பாதி கம்பத்தில் சிலர் கருப்பு கொடியை வைத்து அல்லது பாதி கம்பத்தில் கீழே இறக்கி வைத்து விடுவார்கள். யாராவது செத்து போய்விட்டால் உடனே பாதி கம்பத்தில் இறக்குவதை போல்
மை ஃப்ளாக் நெவர் கெட் டவுன். என்னுடைய அந்த கொடியானது பாதி கம்பத்தில் ஒரு நாளும் பறக்க விடுவதில்லை. த பேனர் ஓவர் மீ இஸ் ஆல் த டைம்ஸ் லவ். என் மீது பறந்து கொண்டிருக்கிற அந்த கொடியானது, அந்த கொடி நேசம். அந்த நேசத்தை நான் இழப்பதில்லை. ஆகவே எங்கே தெய்வ அன்பு பிறக்கும்? பியோர் ஹார்ட், சுத்த இருதயம். அந்த இருதயத்தில் அசுத்தம் இருப்பதில்லை. அந்த இருதயத்தை வேறொரு நோக்கத்தை வைத்து இருப்பதில்லை. ஜெபம் நான் போகும்பொழுதெல்லாம் லிசன் காட், தேவனை கவனித்து கேளுங்கள். நீங்கள் விருப்பத்தை நீங்கள் சொல்லிவிட்டு போய்விடாதீர்கள். வாட் யூ டு கிளென்ஸ், உங்களை கழுவ வேண்டிய பகுதியை காட்டுவார். அவர் சொல்லுவார், நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபித்திருக்கக்கூடாதா? நீங்கள் சோதனைக்குள் உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது ஜெபம் செய்யுங்கள் என்று குறைந்தபட்சம் 1 மணி நேரம் சொன்னார். ஒரு நாட்களில் நான் இவ்வாறு எண்ணினேன், அப்பா 1 மணி நேரம் ஜெயிப்பதென்றால் கடினமாக இருப்பதை போல் எனக்கு தோன்றியது. இன்னும் அதையும் கூட 1 மணி நேரம் ஆவது என்று அதை இழுத்து சொல்கிறார். குறைந்தது ஒரு மணி நேரம் என்பதை போல் சொன்னார். பின்புதான் நான் கண்டுபிடித்தேன், அடடே, தேவனுடைய சமூகத்திற்கு போவதற்கு முன்பாக எத்தனை அழுக்குகள் உள்ளே இருக்கிறது, எத்தனை தவறான நோக்கங்கள், இன்டென்ஷன், என்னுடைய டிசையர், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை என்றெல்லாம் எத்தனை வைத்து நான் உட்கார்ந்து நான் ஜெபம் செய்ய தொடங்கிவிடுகிறேன். அதில் ஒரு சலிப்பு ஏற்படுவதை பார்க்கிறேன். அதில் ஒரு ஜீவன் அங்கே இருப்பதில்லை. ஆகவே ஏன் ஜீவன் இருப்பதில்லை, ஏன் அங்கே என்னுடைய ஜெபத்திற்கு சலிப்பு என்று சொன்னால், ஐ டோன்ட் லிசன் காட், தேவனை நான் கவனித்து நான் கேட்பதில்லை. அவர் என்ன சொல்லுவார்? கிளென்ஸ் இட், அசுத்தமானதிலிருந்து விட்டு விலகி வாருங்கள். டோன்ட் லவ் தேட், இதை நேசிக்காதே. ஏன் இதற்காக நீ இப்படி ஆத்திரப்பட்டாய்? காரணம் என்னவென்று சொன்னால், யுவர் லவ் இஸ் நாட் பியூர். உன்னுடைய அன்பு சுத்தமான அன்பு இல்லை. உன்னுடைய இருதயம் சுத்தமான இருதயமாக இல்லை. தட்ஸ் ராங் தேன். அங்கே தவறு இருக்கிறது. உன்னுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது. ஏதோ ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு என்னை பின்பற்ற பார்க்கிறேன். வயிறு நிறைந்ததால் தானே என்னை பின்பற்றினாய் என்று கேட்பதை போல, அப்பத்தை புசித்தனால் தானே என்னை பின்பற்றுகிறாய் என்பதை போல் நிறைய கேள்வியிலே கேட்பார். பிகாஸ் ஆஃப் திஸ் யூ ஆர் ஃபாலோயிங் மீ என்று அவர் கேட்க மாட்டாரா? He asked me daily, தினசரி கேட்கிறார். என் இருதயம் became pure and pure and pure and pure, more and more pure. எல்லாம் சுகமாய் நடக்காத நிமித்தம் ஏன் சோர்வாய் இருக்கிறாய்? சகலமும் உனக்கு தெளிவாய் சுமூகமாய் நடந்தால்தான் நீ என் அன்பு கூறுவாயோ என்று கேட்கும். ஐ ஆம் ஸோ சாரி, லெட் எனிதிங் ஹேப்பன், எதனால் நடக்கட்டும் கர்த்தாவே, என்ன தாறுமாறு இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், பட் ஐ ஸ்டில் லவ் யூ என்று சொல்லுகிற அந்த நேரம் வரைக்கும் ஹி ஸ்பீக் டு மீ, என்னோட ஒரு பேசுகிறார், என்னை நான் சுத்திகரித்துக் கொள்கிறேன். தன்னுடைய கணவனை நேசிக்கின்ற மனைவியரை குறித்து சில ருசிகரமான சில பங்குகளெல்லாம் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் விருந்தினர்களை நான் கண்டிருக்கிறேன். தன்னுடைய கணவன் வரும்பொழுது எதிர்பார்த்து காத்திருக்கிற மனைவி, அவரை ஆர்வத்தோடு அவரை அன்பு கூர்ந்து அவள் கொடுக்கிற விருந்துகள், அவள் பாராட்டிற அன்பு எல்லாம் என்னுடைய சிநேகிதராக இருக்கக்கூடிய சில பணக்கார அந்த வியாபாரி இடத்துல நான் பார்க்கும்பொழுது, அடேங்கப்பா, வாட் அ கிரேட் லவ் என்று போல் தோன்றும். ஒரு முறை எனக்கு தெரிந்த ஒரு பெரிய ஒரு வியாபாரத்தில் உள்ளவர் திடீரென்று அவருடைய லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டமான பொழுது, அவ்வளோ காலம் மதித்து இருந்த அந்த பெண்மணி அன்று அவரை அறைந்தாள் என்று சொன்னார். ரோட்டிலே வைத்து கூட அறைந்து விட்டாள், வெளியே தள்ளிவிட்டாள் என்று எழுதியிருக்கிறது. புத்தியிட்ட மனுஷனை, இத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் என்னை நஷ்டப்படுத்தி விட்டால் வருவாய் என்று அவள் அறைகிறாள், மரியாதை இல்லாமல் பேசுகிறாள். அப்படின்னால் நான் பார்த்து வியந்ததெல்லாம் தெய்வமே. நான் ரட்சிக்கப்பட்ட காலம் 10th ஸ்டாண்டர்ட் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய பிஸ்னஸ் பண்ணுகின்ற நாட்களிலே ஐ வாஸ் அபவுட் 25 years, 24 years, something like that. And I was wondering in my heart, என் இதயத்தை ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். பணத்திற்காக ஒரு பெண் நேசிக்கிறாள், புருஷனிடத்திலே பணம் இல்லை என்று சொன்னால் ஆங்காரம் கொள்கிறாள், அவ்வளோ ஆத்திரம் உண்டாகி விடுகிறாள், அடிக்கிறாள், தன்னுடைய கணவனை அடித்தே போட்டு விட்டாள். ஒரு காலத்தில் இப்படியும் ஒரு அன்பு உண்டா என்று யோசிக்கக்கூடிய அன்பு கொண்டவர்கள், அவ்வளோ ஸ்நேகம் கொண்டவர்களை போல் தோன்றியதெல்லாம் பணம் தானா? இஸ் இட் த பியூர் ஹார்ட், சுத்த இதயம் என்று எண்ணுகிறீர்களா?
அன்பு மனுஷன் என்னதென்று அறியான் என்று எழுகிறது. இட் டசன்ட் நோ வாட் இஸ் லவ். அன்பு என்னதென்று நாம் அறியோம். அன்பு தெய்வத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். பரத்திலிருந்து வருகின்ற அன்பிலே எத்தனையோ குணாதிசயங்கள் இருக்கிறது. அந்த அன்பு சினமடையாது. அந்த அன்பு தற்பொழிவை நாடாது. அந்த அன்பு சாந்தம் உள்ளது, பொறுமை உள்ளது, நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. ஏங்கப்பா, தெய்வத்தினுடைய குணாதிசயங்களை கொண்ட அந்த அன்பு ஸோ ப்ரெஷியஸ், விலையேறப்பட்டது. டிவைன் நேச்சர், திவ்ய அந்த சுவாம் என்று சொல்வதெல்லாம் இட் ஹஸ் கம் டவுன் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் புறப்பட்டு வர வேண்டும். அது உங்களுக்கு சொந்தமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் யுவர் ஹார்ட்ஸ் வுட் பி பியூர். இருதயம் சுத்தமாக இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெப வேளையிலே வழக்கம் போல் ஜெபித்த மனுஷியாக இருந்து கொண்டே உங்கள் ஜெபத்தை கொஞ்சம் வேல்யூ பண்ணி பாருங்கள். அதை மெஷர்மெண்ட் அளந்து பாருங்கள். அந்த அன்பிலே சுயம் ஒட்டியிருக்கும். ஏதோ ஒரு நோக்கம் ஒட்டியிருக்கும். ஏதோ ஒன்றை எதிர்பார்ப்பை வைத்து தெய்வனை நேசிக்கிற நேசம் ஒன்று இருந்திருக்கும். சில முறுமுறுப்புகள், சில ஆத்திரங்கள், உடைய முகத்தினுடைய வாடல்கள், அதெல்லாம் ஆண்டவர் காண்பித்து ஏனென்று சொல்லிவிடுவார். மெய்யாவே நீங்கள் அவரிடத்தில் போய் விசாரித்து பாருங்கள். ஏன் முகம் வாடிது என்று சொல்லுவார். ஆண்டவர் கேட்கவில்லையா? ஆபேலை பார்த்து, காயினை பார்த்து கேட்கவில்லை, ஏன் உன்னுடைய முகம் வாடினது கேட்கவில்லையா? காயின், ஏன் உன் முகம் வாடியது? ஓஹோ, ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உன்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அதுதானே? ஆக நீ என்னை நேசித்து காணிக்கை கொடுத்தாயா, அல்லது அவனைப் போல எனக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக என்னை நீ வந்து காணிக்கை கொடுத்தாயா? பார், உன்னுடைய அண்ணன், உன்னுடைய சகோதரன் ஆபேல் லவ்ட் மீ, நேசித்தான். ஆகவே அவனையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்து, அவன் தானப்போ எனக்கு முதலாவது வேண்டும். உன்னுடைய காணிக்கை எனக்கு பெரியது, அவன்தான் வேண்டும். ஆகவே அவனையும் ப்ளஸ் அவனுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டேன். நீயும் உன்னுடைய கொளுத்த கன்றுகளை கொண்டு வந்து நீ படைத்தாய், முதற் பலனை தான் நீயும் வந்து கொடுத்தாய். ஆனால் நீயோ உன்னுடைய இருதயத்தை பார்த்தாயா? உன் முக வாடலை இப்பொழுது கண்டுபிடித்து விட்டாயா? நீ விரும்பியதெல்லாம் அவனைப் போலவே எனக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற விருப்பம் அல்லவோ? ஏன் இதை நீ செய்தாய்? என்னை நேசிக்கவில்லையே என்று அவர் கூறிவிட்டார். காயின், ஏன் உன் முகவாடல்? நீ நலமானதை அவனைப் போல் செய்திருந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருந்திருக்க மாட்டேனோ என்று கேட்டாரே. அவன் திருந்திருந்திருக்க வேண்டுமல்லவா? அவன் திருந்தினானாம், திருந்தவில்லையே. காயின் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான் என்று தானே எழுதியிருக்கிறது. தன்னை ஆத்திரத்தில் தான் அவன் போனானே, அல்லாமல் தன்னை சுத்திகரித்து கொண்டானாம். நோ, சுத்திகரித்து கொள்ளவில்லை. தொடர்ந்து கண்டிப்பாக கேட்பார், எல்லோரையும் கேட்பார். காயினை மாத்திரமா கேட்பார், என்னை மாத்திரமா கேட்பார், உங்களையும் கேட்பார், இயேசுவையும் கேட்பார். ஹல்லேலூயா. ஃபாதர் ஐ லவ் யூ என்று அவர் போகும்பொழுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டுமானால் நீங்கட்டும் என்று சொன்ன உடனே, நோ இட் வாண்ட், அது நீங்க போவதில்லை என்று அவர் சொன்னதெல்லாம் கெத்செமனியிலே மாத்திரமல்ல, எத்தனையோ முறை சொன்னார். ஃபாதர் என்னை சிநேகிக்கிறவனுடன் காட்டி கொடுக்க போகிறான். என்னோடு இருந்தவனே புசித்தவனே குதிங்காலை தூக்கப் போகிறான். அதை மாற்றி அவனை உள்ளத்தை மாற்றக்கூடாதான்? நோ, அவன் கண்டிப்பாக உன்னை காட்டி கொடுக்கத்தான் செய்வான். யூ ஹேவ் டு டேக் தட் பார்ட். அந்த பங்கை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எஸ் லார்ட், எஸ் ஃபாதர், பிதாவே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் ஏற்றுக்கொண்டு வந்திருப்பார். ஃபாதர் 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 என்று பிதாவை என்று அவர் போனதெல்லாம் வாட் இஸ் யுவர் டிசையர், உம்முடைய விருப்பம் என்னென்று கேட்டார். என் விருப்பம் இன்னது என்பதையும் அவர் கண்டார். அந்த விருப்பத்தை அவர் ஒழித்தார். தட் இஸ் த கிராஸ். சிலுவை என்று சொல்வது மறுப்பது, என் சித்தத்தை மறுப்பது தான் சிலுவை. காலத்தில் 2 என்ன வாசிக்கிறோம், 2:20 வாசிக்கிறோம், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இப்பொழுது நான் பிழைத்திருப்பதோ என்னை அன்பு கூர்ந்து தன் ஜீவனை தந்து என்னுடைய ஆண்டவருக்காய் அவரை பற்றியிருக்கிற விசுவாசத்திற்காகவே நான் பிழைத்து வாழ்கிறேன் என்று அவர் கூறினார். ஐ டிஸ்மிஸ் மை செல்ஃப். அந்த சிலுவையிலே என்னை நான் புறக்கணித்து விட்டேன். வாட் இஸ் த கிராஸ்? சிலுவை என்னவென்ற அர்த்தம், என்னுடைய விருப்பத்தை நான் மறுக்கிறேன். நாட் மை வில், என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய நோக்கம் அல்ல, என்னுடைய ஆசை அல்ல. லெட் இட் பி த்ரோன் அவுட்.
புறக்கணிக்கப்படட்டும் என்று ஏற்றுக்கொண்டு என்னை அன்பு கூர்ந்தாரே அந்த இயேசு, அவரை மாத்திரமே நான் அதை கண்டு அதை விசுவாசத்தை நான் பின்பற்றி நான் வாழ்வது என்பதுதான் அந்த சிலுவை. எனவே அவர் உங்களுடைய இதயம் கற்பனையின் பொருளுக்கு உள்ளே வரும்பொழுது, அந்த பரத்தினுடைய அந்த அன்பை திவ்ய விசுவாசத்தை நீங்கள் பெற வரும்பொழுது, அற்புதமான அந்த தெய்வ அன்பிற்குள் அடங்கியிருக்கிற அத்தனை சுவாவங்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்று நீங்கள் வரும்பொழுது, யுவர் ஹார்ட் ஷுட் பி பியூர், சுத்த இதயம் இருந்திருக்க வேண்டும். ரெண்டாவது அவர் அங்கே என்ன அவர் சொல்கிறார், நல் மனசாட்சி என்று சொல்லுவார். இந்த உலகமே சொல்வது என்னவென்று சொன்னால், மனசாட்சியின்படி நான் சொல்லுகிறேன் என்று தான். ஒரு கோர்ட்டில் நின்றால் வாதி பிரதிவாதி என்று 2 பேர் இருப்பான். கொலை செய்தவன் அவனும் கொலை செய்யவில்லை என்று அவன் சொல்ல வருகிறான். கொலை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒருவன் அவன் தான் கொலை செய்தான் என்று சொல்வதற்கு அவன் வந்து நிற்கிறான். வாதியிடத்திலும் சரி பிரதிவாதி இடத்திலும் சரி 2 பேருக்குமே அங்கே அவர்களுடைய விசுவாசத்தின்படியான இந்த வேத புத்தகத்தை அல்லது பிரமாணங்களை முன்னாலே வைத்து கொண்டு வந்து நிறுத்தி அதுமேல் கை வைக்க கோரி அவர்கள் வாங்குகின்ற சத்திய பிரமாணம் என்னவென்று சொன்னால், நான் சொல்வது உண்மை, என் மனசாட்சியின்படி உண்மை என்று சொல்லும்படி செய்து வாங்கிக் கொள்கிறார்கள். 2 பேருமே அதை செய்கிறார்கள். ஒரு நாள் தீர்ப்பு என்று வரும்பொழுது அவன் பொய்யன் என்று தெரிகிறது, இவன் சொன்னதான் உண்மை என்று தெரிகிறது. ஒருவன் அங்கீகரிக்கப்பட்டான், ஒருவன் புறக்கணிக்கப்பட்டு தண்டிக்கப்படுகிறான். ஆனால் அவன் சொல்வதை கேட்டீர்களாம், அவன் பிரமாணத்தின் மீது கை வைத்து சாட்சி கூறி நான் சொல்வது அனைத்து உண்மை என்று தன் மனசாட்சியின்படி சொல்வதைப் போல அவன் சொன்னானே, அதிலே நல் மனசாட்சி இல்லை. எத்தனை பேர் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன், நான் மனசாட்சியின்படி வாழுகிறேன். தட்ஸ் ஓகே. உடைய மனசாட்சி நல்ல மனசாட்சியாக இருந்ததா என்று பார்த்தீங்களா? நல்ல மனசாட்சி என்று சொல்வதில்லை. கோட் ஆஸ்க் காட், தேவனிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். ஓ கர்த்தாவே, என் மனசாட்சியின்படி நான் செய்துவிட்டேன், ஓகே ஓகே என்று சொல்வதல்ல. தன்னைத்தானே நியாயந்திருக்கிறவன் நியாயந்திருக்கப்படான் என்று சொல்லுகிற 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு சுவிசேஷம் அங்கே வாசிக்கிறோம். இப்பொழுது நம்மை நாம் நிதானித்தறிந்தால் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்? நியாயந்திருக்கப்பட மாட்டோம். அல்லது இஃப் வி ஜட்ஜ் ourselves, நம்மையே நியாயந்திருத்து கொண்டால் நியாய தீர்ப்பு இல்லை. அதில் உள்ள மறைவான ஒரு கெட்ட மனசாட்சி என்னவென்று சொன்னால், நானே என்னை பார்த்தேன், எல்லாம் பார்த்து கொண்டேன், என்னை நிதானித்து பார்த்தேன், ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்லி வருவது. அதுவும் அந்த வசனத்துடைய பொருள். ஹூ கேன் ஜட்ஜ்? யார் நியாயந்திருக்க முடியும்? ஹூ இஸ் அ ஜட்ஜ்? வேத புத்தகத்தில் யார் உங்களுக்கு நியாயாதிபதி? தேவன் ஒருவரை நியாயாதிபதி. ஹி வில் நாட் கிவ் தட் சீட், அந்த பிரமாணத்தை, அந்த நீதிபதி அமர்ந்திருக்கிற ஆசனத்தை வேறு ஒருவருக்கும் கொடார். தேவன் வைராக்கிய வாஞ்சை கொண்டவர். தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து கொள்ளும்படி ஒருவனையும் அவரை அமர பண்ணுவதற்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார். ஆகவே இவர்கள் என்னையே நியாயந்திருத்து பார்த்தேன் என்று சொல்வதெல்லாம் தாங்களாகவே அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு தாங்களாகவே தங்களை பார்த்து கொண்டு, அவன் இந்த பிழை செய்தான், இவன் இப்படி அவர் தப்பு செய்தான், அவன் செய்தது குற்றம், இவன் செய்த குற்றம், நான் செய்தது சரிதான் என்று தன்னை இவன் நிதானித்து அறிந்து கொள்கிறான் என்று எத்தனை பேர் அந்த வசனத்தை புரட்டி வைத்து என்னிடத்திலே சொல்லியிருக்கிறாள் தெரியுமா? அப்படியே புரட்டி வைத்து விட்டார்கள். வசனத்தினுடைய பொருள் என்ன? தன்னை நியாயந்திருக்கிறவன் என்று சொல்வதெல்லாம் ஸ்டாண்ட் பிஃபோர் த ஜட்ஜ். நீதிபதிக்கு முன்பாக இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். யூ ஆர் த ரைச்சியஸ் ஜட்ஜ். நீதிபரர் நீர்தான், நீதியுள்ள நியாயாதிபதி நீர் ஒருவர் தான். கர்த்தாவே, ஜட்ஜ் மீ, என்னை நீ நியாயம் தீர்த்தருளும் என்று சொல்கிறானே, அதற்கு பேதான் தன்னை தானே நியாயாதிபதிக்கு முன்பாக நின்று நியாயம் தீர்ப்பது. தன்னை அவன் தெய்வத்திடத்தில் கொண்டு நிறுத்தி கேட்டு அவன் கேட்டானே, என்னை நீர் நியாயந்தீரும் என்று கேட்டானே, அதை தான் இயேசு செய்தார். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே த ஃபாதர், பிதாவானவர் தேவன் பாவத்தை தன்னுடைய குமாரனுடைய மாம்சத்திலே நியாயம் தீர்த்தார் என்று எழுதியிருக்கிறார். ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார். ஹூ ஜட்ஜ் தட்? யார் அந்த பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்வதை ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூறுகிறது. God judged the sin in the flesh of Jesus. இயேசுடைய மாம்சத்திலே
பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹூ ஜட்ஜ் தட்? யார் அதை நியாயம் தீர்த்தார்? காட், தேவன் நியாயம் தீர்த்தார். ஹி லிவ்ட் பிஃபோர் ஃபாதர், பிதாவுக்கு முன்பாக நின்றார். ஹி ஜட்ஜ்டு ஹிம்செல்ஃப், தன்னை நியாயம் தீர்த்து கொண்டார் என்று சொல்வதெல்லாம் தன்னையே நிதானித்து நான் செய்து சரிதான் என்று சொல்லி கொண்டு போவதல்ல. தேட்ஸ் அ பேட் கான்சியன்ஸ், கெட்ட மனசாட்சி. என் மனசாட்சி இப்படி நான் சரிதான் என்று சொல்லி கொண்டவன். காட் ஜட்ஜ்டு யூ? தேவன் உங்களை நியாயம் தீர்த்தாரா? தேவனுக்கு முன்பாக நின்றீர்களா? பவுல் இப்படி அவர் சொல்லுவார், நான் தேவனுக்கு முன்பாக நல்ல மனசாட்சியுடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரத்தில் அதில் நிறைய பகுதியில் இருந்தாலும் கூட இந்த முதல் பகுதியை பார்க்கும் பொழுது அவர் என்ன அங்கே அவர் சொல்லுவார், பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம், சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும், ஹல்லேலூயா, ஒரு மனுஷன் இப்படி சொல்ல வேண்டுமே, எல்லா விஷயங்களிலும், ஒன்றல்ல இரண்டல்ல, நான் செய்த அத்தனை என் வாழ்க்கையில் உள்ள அத்தனை காரியங்களிலேயும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். ஐ வாக்ட் பிஃபோர் காட். நல் மனசாட்சி என்று சொல்வதை நானே என் மனசாட்சிப்படி நன்றாக இருக்கிறேன் என்று சொல்வது அல்ல. இந்த உலகத்தில் பாவம் விளைந்திருக்கிற இடத்தை பாருங்கள். புதரையும் மண்டி கிடக்கின்ற, புல் விளைந்திருக்கிற, களையும் மண்டி கிடக்கிற வாழ்க்கையும் உள்ளதை ஏறிட்டு பாருங்கள். அத்தனை பேர்களும் என் மனசாட்சிப்படி நான் வாழ்ந்தேன் என்று சொன்னவர்கள். இட்ஸ் குட் கான்சியன்ஸ், நல் மனசாட்சியா? நோ. எது நல் மனசாட்சி? நல் மனசாட்சியோடு என்று சொல்வதை அவர் சொல்கிறார், நான் நல் மனசாட்சியோடே. இதை அவர் குறிப்பிட்டு கூறுகிறார், ஈக்குவல் டு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். ஹல்லேலூயா. ஐ ஹேவ் டு வாக் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக நல் மனசாட்சி உடையவனாக இருந்திருக்க வேண்டும். ஃப்ரம் தேன் அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பாகவும் நான் மனசாட்சியின்படி நான் வாழ்ந்தேன் என்று கூறுவார். தேவனிடத்தில் தொடங்கி தான் அந்த மனசாட்சியிலே மனுஷருக்கு முன்பாக வாழ முடியுமே அல்லாமல் ஒரு மனுஷன் தன்னையே தன் மனசாட்சியை நம்பி என் மனசாட்சியின்படி சொல்வதை தேவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அல்லது இந்த உலகத்தில் உள்ள நியாயாதிபதி அந்த நீதிமன்றங்களிலே போய் வாதியும் சொல்கிறான், பிரதிவாதியும் சொல்கிறான், என் மனசாட்சியின்படி நான் உறுதிமொழி கூறுகின்றவன் சொல்கிறான். தட் இஸ் யூஸ்லெஸ் திங். மனுஷர் அறியாத ஒரு பகுதி என்னவென்றால், they don't know good conscience. நல் மனசாட்சி என்னதென்று அறியார்கள். they don't go to God. நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக பிஃபோர் காட். that's so important. ஹல்லேலூயா. நான் சொன்னதை போல் ஜெப வேலை என்று சொல்வதில்லை. எவ்வளோ மேக்ஸிமம் போய் விடுகிற டைம் என்னவென்று தெரியுமா? ஹி ஜட்ஜ் மீ. என்னை நியாயந்திருக்கிறார், என்னை அவர் விசாரிக்கிறார். சங்கீதக்காரன் சொல்வதை போல், உள்ளத்தில் உண்மையிற்கு விரும்பினீர் அல்லவோ, நிலைவரமான ஆவி எனக்குள் தந்தரலும் என்று அவர் கேட்கிறாரே. அப்படி போல் கேட்டு அவர் விசாரிக்கிறாரே. எவ்வளவு விசாரிக்கிறார்? என் மனசாட்சியை நல்ல மனசாட்சியை மாற்றும் பொழுதுதான் தி டே கோஸ் பை, நாட்கள் செல்ல அவன் சொல்லுவான், பவுல் சொன்னதே போலவே நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக அந்த மனசாட்சியுடையவனாய் வாழ்ந்தேன் என்று அவன் கூறுவான். ஹல்லேலூயா. அவன் மனசாட்சியை குறித்து சஞ்சலம் வருவதே இல்லை. அவன் ஒன்றும் மனிதர்கள் சொல்வதை கேட்டு என் மனசாட்சிப்படி நான் சரியாகத்தானே இருந்தேன்னு சொல்வதை கேட்டு அவன் ஏமாந்து போக மாட்டான். ஹேவிங் கான்சி. எல்லோருக்கும் தான் மனசாட்சி உண்டு. தேவன் எல்லோருக்கும் தான் நாசியில் தன் சுவாசத்தை ஊதினார். எல்லோருக்கும் மனசாட்சி இருக்கத்தான் செய்கிறது. மனசாட்சி அவன் மழுங்க வைத்து அதை கொன்று போடுகிறார்கள் என்று தீமோத்திலே அவர் தொடர்ந்து கூறும்போது அவர் சொல்லுவார், எப்படி அவர்கள் கொன்று போடுகிறார்கள்? தங்களுடைய மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள். உணர்வு வரும்பொழுதெல்லாம் அதை மறுத்து விடுவது. நோ, நான் சரிதான். ஏதாவது உணர்வு வரும்பொழுது கொஞ்சம் தொட்டவுடன் சுருக்கு என்று சுட்ட உடனே மறுப்பது. நோ, நான் சரிதான் என்று சொன்ன உடனே சுட்டு அந்த காய்த்து போய்விட்டது அந்த இடம். இனி சுட்டால் கூட அவர்களுக்கு புரிவதில்லை. சூடுண்ட பொய்யர்கள். தே நாட் சென்சிட்டிவ். உணர்வுள்ளவர்களாக இருப்பதில்லை. உடனே அவளும் புழுதிலே கிடந்து மனம் திரும்புவதே இல்லை. they don't have the good conscience. என் மனசாட்சி இப்படி வாழ்ந்தேன் என்று சொல்கின்ற எத்தனையோ மக்கள் வழி தவறி போகிறான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறான்,
நம் போன்ற சபையில் உள்ளவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், எங்கள் மனசாட்சியுடைய சரியாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அது குட் கான்சியன்ஸ், நல் மனசாட்சியா? இந்த பவுல் சொன்னதை போல் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக உள்ள நல் மனசாட்சியா? ஹூ ஹேஸ் டு கிவ் மீ தி சர்டிஃபிகேட்? யார் சர்டிஃபிகேட் தர வேண்டும்? ஏதாவது ஒரு தேவ மனிதன் எனக்கு தர வேண்டும்? நோ, இட் இஸ் காட் ஹேஸ் டு கிவ் தட். தேவன் எனக்கு தர வேண்டும். குட் கான்சியன்ஸ், நல் மனசாட்சியோடு வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பின்பு அவர் சொல்லுவார், சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும். விசுவாசத்திலே மாயம் உண்டையா? மாயமற்ற விசுவாசம் வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஹேவ் ஃபெய்த் இன் காட், தேவனிடத்தில் விசுவாசம் பாருங்கள். பின்பு ஹேவ் ஃபெய்த் இன் மீ, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். மனுஷன் 2 எஜமானை வைத்திருப்பான், மாயம் பண்ணுவான். ஆண்டவரை உண்மையை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவான், ஆனால் he will trust money, பணத்தை அவன் நம்புவான். சங்கீதக்காரனை போல் அவன் சொல்லுவானா, நான் பிரபுக்களை நம்புவதில்லை, நான் குதிரைகளை நான் நம்புவதில்லை, என்னுடைய தொடை பலத்தை நான் நம்புவதில்லை, நான் கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் என்று அவன் சொல்லுவான். ரதத்தை நான் நம்புவதில்லை என்று அவன் சொன்னான். அப்படியே இவர்கள் சொல்கிறார்கள், நோ, they trust money there, பணத்தையும் நேசிக்கிறார். 2 எஜமானை வைத்துக்கொண்டே இவர்கள் மாயம் பண்ணுகிறார்கள். பணம் முக்கியமல்லவா, பணம் என்று கூறுவார்கள். இல்லை ஐயா, தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள் என்று கேட்டால், that's okay, ஆனால் பணம் முக்கியம் அல்லவா? இருக்கட்டும், ஆனால் பணம் முக்கியம் அல்லவா? வாட் இஸ் தட்? மாயமுள்ள விசுவாசத்தை 2 எஜமான்களிடையே மறைவாய் வைத்து கொண்டு நானும் வைத்திருக்கிறேன் விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லிக்கொள்வதுதான். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த பகுதி இவன் மனுஷன் உடனே வேறு எதற்காக வைத்து விடுவான் என்று தெரியும். அதனால தான் நாங்கள் வாசிக்கிற அந்த யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், என்னிடத்தில் விசுவாசம் வையுங்கள். நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட்? மீ, என்னிடத்தில் விசுவாசம். வாட் இஸ் தேர்ட்? தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள். வாட் இஸ் த ஃபோர்த்? என்னிடத்தில் விசுவாசம் வையுங்கள். ஹல்லேலூயா. ஒன்லி ட்ரஸ்ட் காட், தேவனை நம்பியிருப்பது. அன்றாட கழுவுகின்ற ஒரு ஜீவியத்திலே நான் பெற்றிருக்கிற ஒரு பாக்கியம் என்னவென்றால், whether my heart trusts anything, எதையும் மறைவாய் ஒன்றை நம்பியிருக்கிறதா என்று நான் கண்டு ஐ கிளென்ஸ் myself, என்னை கழுவிக்கொள்கிறேன். அது ஏனென்றால் இந்த லவ், நான் ஓடுகின்ற ஓட்டத்துக்குரிய கற்பனையினுடைய பொருள் இலக்கை வைத்திருக்கிறேன். ஐ வாண்ட் காட், இயேசு எனக்கு வேண்டும், தெய்வ சிநேகம் எனக்கு வேண்டும், பரத்திலிருந்து இந்த சிநேகம் என் உள்ளத்தை ஆட்கொள்ள வேண்டும், அவரை போல் மாற வேண்டும், அவரை போலவே நான் நற்கீர்த்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த அன்பிற்கு பொறுமையாக இருக்கும், சாந்தமாக இருக்கும், தயவாக இருக்கும், இருமாப்படையாது, கோபமடையாது, எரிச்சலடையாது, தனக்கானதை தேடாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். ஹல்லேலூயா. ஒரு காலம் ஒழியாத அந்த அன்பல்லவா எனக்கு வேண்டும். அதை நோக்கி நான் ஓடுகின்ற இந்த ஓட்டத்தை நான் ஓடுகின்றபடி நான் ஐ கீப் மை குட் ஃபெய்த், அந்த நல்ல என்ன விசுவாசம், மாயமற்ற விசுவாசத்தை வைத்துக் கொள்கிறேன். என்னுடைய விசுவாசத்தை பிரித்து வைத்துக் கொள்வதே இல்லை. அப்படி யாராவது பிரித்து வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனைவி இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், நான் கணவனை உங்களையும் நேசிக்கிறேன், உங்களை 99% நேசிக்கிறேன், 1% நான் யாரையோ நேசிக்கிறேன் என்று சொன்னால் பரவாயில்லை, 1% தானே நேசித்துக்கொள் என்று அவன் சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? 100%, 100% நேசிக்க வேண்டுமாப்பா, நேசிக்க வேண்டும் அம்மா என்று சொல்ல மாட்டானா? ஒரு இதயத்தை கொண்டு போய் நான் பிரித்து வைத்து பழைய ஒரு நண்பன் இருக்கிறேன், அவனை நேசிக்கிறேன் என்று சொல்வதை யார் ஏற்றுக்கொள்வார்? மாயம் சீரார்கள் அந்த விசுவாசத்திலே, தன்னுடைய விசுவாசத்திலே பணத்தை மனதை வைத்து கொண்டு ஐ ட்ரஸ்ட் காட் என்று சொல்கின்ற மாந்தர்கள் ஏராளம் உண்டு. மாயம் செய்கின்ற விசுவாசம் கொண்டவர்கள், அவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் எவ்வளவு தூசிக்கப்படுகிறது. ஆகவே இது போன்று 2 எஜமான்களை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை எப்பொழுது ஆண்டவர் காட்டுவார்? டெய்லி, தினசரி காட்டுவார். சிலுவையை எடுத்து அவருடைய சமூகத்துக்கு நின்று வாழ்கின்ற வாழ்க்கையிலே மோர் தென் 40 years, 40 வருடங்களுக்கு மேலே வாழ்கிறேன். எவ்ரிடே ஹி ஷோஸ் மீ, காட்டுகிறேன். என்னை காட்டிலும் ஏன் இதை அனுபவம் தான் என்று கேட்டாரே. அந்த பட்டியல் நீண்ட பட்டியல் அல்லவா? என்னை அன்புறுவதை காட்டிலும் தன் தகப்பனை அன்புறுகிறவன், தாயை அன்புறுகிறவன் என்னுடைய லெஜிட்டிமேட், என்னுடைய உணர்வுபூர்வமான அன்பை கூட மறுக்கிறார். என்னை விட அதிகமாக உன்னுடைய தாயை நம்புகிறாய். சில ஆட்டோக்களிலே, சில கார்களிலே நான் பார்ப்பது என் தாய் கொடுத்த கொடை என்று அவன் போட்டிருப்பான். டேங்கப்பா, தாய்க்கே தன்னை சரண்டர் பண்ணி விடுவான். அம்மா வாங்கி கொடுத்து அவனுடைய பென்ஷன் பணத்திலேருந்து அல்லது கிராஜுவிட்டி பணத்திலேருந்து எனக்கு கொடுத்த பணத்தின் மூலமாய்
12 லட்ச ரூபாயில் ஒரு காடு வாங்கி கொண்டேன், அம்மா கொடுத்த கொடை. அவர் கேட்க மாட்டாரா? நான் அப்படி போட்டு ஒன்று எழுதி வைத்து விட்டு வந்தேன் என்று என்னிடம் கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். ஏனப்பா, நான் தான் கொடை கொடுத்தேன் என்று நம்பவில்லையா? உன் தாய் மூலமாக தான் வந்து எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? உன் தாய் தான் உனக்கு கொடை என்று கேட்க மாட்டாரா? வேர் இஸ் யுவர் ட்ரஸ்ட் என்று கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். ஒரு அற்ப பணத்தை பார்த்துவிட அதன் மீது உன்னுடைய உள்ளம் தடுமாறதை நான் பார்க்கிறேனே, உன் உள்ளம் சாய்கிறதே, நேராய் என்னை ஏன் நம்பவில்லை என்று கேட்க மாட்டாரா? நீதிமான் பனையை போல் செழிப்பான இருக்கிற நேராய் கத்தரையை நோக்கி இருக்கக்கூடியதான் பனை. பனைமரம் சாய்வதில்லை, தென்னை மரத்தை போல் வளைவதில்லை. நேராக இருக்கக்கூடிய இந்த பனை மரத்தை போல் ஏன் இல்லை இந்த விசுவாசம் ஏன் சாய்ந்தது என்று கேட்க மாட்டாரா? மாய விசுவாசம் வைத்திருந்தார்கள். ஆகவே இவைகளை சிலர் நோக்காமல் 6ஆம் வசனத்திலே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவைகளை சிலர் நோக்காமல் கவனித்து பார்ப்பதே இல்லை. இந்த பகுதியெல்லாம் பார்க்காமல் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். மொத்தத்திற்கு இந்த 3ஐயும் விட்டு விலகி போனார்கள். வாழ்க்கையை பார்த்தால் என்னவில்லை? இதயத்தில் சுத்தமும் இது இல்லை, நல்ல மனசாட்சி இல்லை, விசுவாசத்தில் மாயமற்ற விசுவாசம் இல்லை. 3மே அவுட்டு. எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு முற்றிலுமே இல்லாமலே இவர்கள் 3ஐயும் பிரித்து வைத்து வாழ்கிறார்கள். இன்னும் சிலரை குறித்து அவர் அங்கே கீழே எழுதும்போது என்ன சொல்லுவார்? 18ஆம் அந்த வசனத்திலே அவர் சொல்லுவார், குமாரனாய் தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு உபயோகிக்கிறேன். உனக்கு வந்த தீர்க்கதரிசனம் என்னவென்று தெரியுமா? நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாக இரு. அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் என்று சொல்வதை நீ அந்த ஊருக்கு போய், இந்த ஊருக்கு போய், இந்த கல்யாணம் பண்ணு, அந்த இடத்தை செய்ய, அதை போய் செய்யலாம் சொல்வதல்ல. அதற்கு பேர் தீர்க்கதரிசனம் அல்ல. அது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முன்னன்று நடத்துகின்ற எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டார்கள் என்று சொல்கின்ற பங்கு. இப்படி வெளியிருந்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கின்ற பங்கு இங்கே போ அங்கே போ என்று சொல்வதல்ல. அவருக்கு உண்டான தீர்க்கதரிசனம் என்னவென்று தெரியுமா? நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாக இரு என்பதுதான். அல்லேலூயா. அவர்கள் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, சிலர் பாருங்கள் விசுவாசத்தை வைத்துக் கொள்வார்கள், சிலர் நல் மனசாட்சி மாத்திரம் ஓட்டை போட்டு விடுவார்கள். அதில் கொஞ்சம் கோளாறு நேற்று நடந்து விட்டது. கொஞ்சம் பணத்திற்காக, கொஞ்சம் ஆதாயத்திற்காக சில ஓட்டைகள், சில காமத்திற்காக சில ஓட்டைகள், மனசாட்சியிலே குற்றத்தை வைத்துக்கொண்டே சமாளித்துக் கொள்கிறார்கள். சிலர் அதை கொஞ்சம் தள்ளிவிட்டு, பட் ஐ ஹேவ் ஃபெய்த், ஐ ட்ரஸ்ட் காட், தேவன் நம்புகிறேன் என்று சொல்வதிலே உண்மையாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் மனசாட்சி ஓட்டையா சிலர் கொஞ்சத்தை தள்ளிவிடுகிறார்கள். அங்கே அவர் எல்லாவற்றையும் விலகி போனார் என்று சொல்கின்றவங்க இருக்கிறார்கள். கொஞ்சத்தை தள்ளிவிட்டு நல் மனசாட்சி ஓட்டை வைத்து கொண்டு தேசை ஃபெய்த், விசுவாசம் என்று கூறிக்கொள்கிறார்கள். என்ன நடக்கும் என்று அவர் சொன்னார். இந்த நல் மனசாட்சியை சிலரை தள்ளிவிட்டு போனபடியால் விசுவாசமாகி அவர் கப்பல் சேதப்பட்டு போனது. கப்பல் நல்லது போல் தோன்றியது, கப்பலில் சேதம். கப்பல் அக்கறை போய் சேர முடியவில்லை. தே மேக் மிஸ்டேக் இன் தர் கான்சியன்ஸ். நல் மனசாட்சியை ஓட்டை போட விட்டார்கள். அந்த ஓட்டையிலே தண்ணீர் வந்து கப்பலில் மூழ்கி சேதமடைந்து போனது. சிலர் 3மே விட்டு விலகி போனார்கள். சிலர் ஒன்றை வைத்துக்கொண்டு ஒன்றை தள்ளிவிட்டார்கள். ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாய் சுத்த இதயத்தையும் தள்ளிவிடுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த நல் மனசாட்சியும் தள்ளிவிடுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் மாயமற்ற விசுவாசம் தள்ளி வைத்து விடுவார்கள். எல்லாம் முங்கி போன பிறகு அங்கே என்ன அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடும் என்று எண்ணுகிறீர்கள்? அல்லேலூயா. தேவனுடைய எச்சரிப்பை நாம் பெற்ற ஜனமாய் நாம் இருக்க கடவுள். கற்பனையின் பொருள், the end of the commandment, the purpose of the commandment is the love of God. தெய்வ அன்பை நோக்கி ஓடுகிற அந்த அற்புதமான ஓட்டத்தை விட்டு விலகி செல்ல வேண்டாம். அந்த ஓட்டத்திற்கு தேவையானது என்னவென்று அறிந்திருக்கிறோம். என்ன இருதயம்? சுத்த இருதயம். என்ன மனசாட்சி? நல்ல மனசாட்சி. என்ன விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். ஒன்றையும் தள்ளிவிடக்கூடாது. 3 வைத்திருந்திருக்க வேண்டும். ஒன்றை தள்ளிவிட்டு ஒன்றை வைத்து சமாளிக்கலாம் என்று எண்ணினால் அவனுடைய கப்பல் போய் சேராது. அது ஓட்டை விழுந்து மனசாட்சியை இருக்கிறபடினால் அந்த விசுவாச கப்பல் மூழ்கி போய்விடும். சிலர் இப்படி வாழ்கிறார்கள். மனசாட்சியில் ஓட்டை, ஆனால் விசுவாசம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மனசாட்சியில் ஓட்டையை விடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்படி எவ்வளவு நாள் இருக்க வேண்டும்? லைஃப் லாங், ஜீவகாலமெல்லாம் இருக்க வேண்டும். ஐயா, நேற்று வரைக்கும் நான் நல் மனசாட்சியோடு இருந்தேன், இன்று
ஐ ஹேவ் டு கேர்ஃபுல், கவனம் வைத்திருந்திருக்க வேண்டும். there can be some damage there in the conscience, என்னுடைய நல் மனசாட்சியில் ஒரு டேமேஜ் வந்துவிடக்கூடும். சம்திங் ராங் தேர். அதை அனுமதித்து கொண்டேன், அதை நான் மழுப்பிக் கொண்டேன். மனசாட்சியை நான் சூடை அமுத்தி சூடுண்டு பொய்யனாய் மாறிவிட்டேன். அதற்கு மறுப்பு கூறி மாற்றி சமாளித்து கொண்டேன். இட் கேன் ஹேப்பன் டு எனி ஒன். யாருக்கும் சம்பவிக்கக்கூடும். யூதாஸ் காரியத்துக்கு சம்பவித்திருக்கக்கூடும். அவன் என்ன எண்ணி அந்த 30 வெள்ளிக்காசை வாங்கியிருப்பான் என்று ஒரு பக்தன் இவ்வாறு சொன்னான். அவன் நல்லவன், 30 வெள்ளிக்காசை எப்படி வாங்கினான் என்று சொன்னார். அவரை பிடிக்க வந்த சமயத்திலெல்லாம் அவரை ஒருவரும் பிடிக்க முடியவில்லை. கல்லறிய வேண்டிய சமயத்திலெல்லாம் யாரும் கல்லறிய முடியவில்லை. கொல்ல வந்த சமயத்திலெல்லாம் அவரை குன்றலை தள்ள நேரத்திலெல்லாம் அவர் தப்பி போய்விட்டார். என்னுடைய குரு மகாபெரு அற்புதமான குரு. இவன் கொடுக்குறான் 30 வெள்ளிக்காசை வாங்கிக்கொள்வோம், ஆனாலும் குரு பிழைத்து விடுவார். எப்படி ஆயிலும் என்ன ஆகிவிடுவார், தப்பித்து போயிடுவார் என்று அவன் சமாதானப்படுத்தி கொண்டு வாங்குகிறான். அப்புறம் தான் அவன் கண்டான் அவரை. ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, கொண்டு போய் விட்டார்களே, அவரை கொள்ளுவதற்கே கொண்டு போய் விட்டார்களே, ஏனப்பா இப்படி செய்தாய் என்று நான் பிரதான ஆசாரியத்தில் போய் அவன் கேட்கிறான். நீயும் ஆச்சு, உன் காசும் ஆச்சு என்று சொல்கிறான். காசை அவன் தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டான். இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாதே என்று அவன் எண்ணினான். ஏன் இப்படி ஆனான்? சமாளித்து கொண்டான் தன்னுடைய மனசாட்சியை. என்னுடைய குரு தப்பித்து விடுவார். வாங்குவதை போல் நான் வாங்குகிறோம். எனக்கு ஒரு அவசரம், 30 வெள்ளிக்காசு வேண்டியிருக்கிறது. இயேசு அடிக்கடி சொல்கிறான், நான் மரித்து போய்விடுவேன். அதற்கு மரித்து போய்விட்டால் எனக்கு என்ன செய்வது? கொஞ்சம் காசு சேர்த்து வைத்துக்கொள்ளும் என்று சேர்த்து வைத்துக்கொள்ள முயற்சித்தானோ என்ன தெரியவில்லை. அவன் மழுப்பியிருந்தான். அதுவே அவனுக்கு கண்ணியாய் மாறிவிட்டது. அவன் நல்ல மனசாட்சியோடு வாழ்ந்தவன் கடைசி நேரத்தில் இழந்து விட்டானே. நீங்களாக இருந்தால் என்ன, நானாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன? யூ மஸ்ட் ட்ரம்பிள் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக பயந்து வாழ வேண்டும். கர்த்தாவே, என் ஜீவகாலம் எல்லாம் இயேசுவை போலவே மரண பரியந்தம் உண்மையிலோனாய் நான் வாழ்ந்து கற்பனையின் பொருளை அடைந்துவிட வேண்டும். அந்த அன்பின் ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாம் எல்லோரும் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். மலர்ந்திடும் புதுவழி என்று சொல்வது அதுதான். என்ன புதுவழி? இருதயம், மனசாட்சி, விசுவாசம் என்று சொல்லிக்கொண்டு போவதல்ல, அல்லது கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டையை விட்டு நாம் என்னுடைய விசுவாசம் என்று சொல்லிக்கொள்வதல்ல. சொல்லுங்கள், சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இது இல்லாமல் கற்பனையின் பொருளை அடையவே முடியாது. நம்ம மிகுந்த விழிப்போடு கடைசி நாட்கள் சீக்கிரம் வந்து விடுவார். இனியும் இன்னும் 20 வருஷம் வாழலாம் என்று எண்ணாதீர்கள். அதுக்கு முன்பாகவே வந்து விடுவார். காலத்தை நீங்கள் தள்ளி போட்டுக்கொண்டே போகலாம் என்று யோசிக்காதீர்கள். இந்த அற்புதமான வாழ்க்கை வாழுங்கள். ஐ லிவ் தேட். எனக்கு தெரிந்திருக்கிற வெளிச்சத்தின்படி பவுல் அங்கே அந்த 24ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், நான் இன்று வரை நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் இந்த நல்ல மனசாட்சியோடு வாழுவதற்கு ஐ ஆம் பிரயாசப்படுகிறேன். பிரயாசப்படுகிறேன்னு சொல்லுவார். ஐ டூ தேட். அடைந்தாயிட்டு நான் சொல்லவில்லை. ஐ எம் ப்ரெஸ்ஸிங் ஆன். அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் வாழ்ந்து திருவேன் முடிவு வரை, கற்பனையின் பொருளை அடையும் வரை இந்த ஓட்டத்தை ஓட ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். ஜெபம் செய்வோம். பிதாவே, எங்களை அழைத்திருக்கிறவர் உண்மையுள்ளவர். உங்களுடைய உண்மையின்படியே ஆண்டவரே நாங்கள் காக்கப்பட்டு அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார் என்பதை அறிந்து இலக்கை நோக்கி நாங்கள் ஓடி முடிக்க யாவருக்கும் கிருபை செய்வீராக. உடைய வருகை மிக சமீபம். நாங்கள் ஆயத்தமுள்ள புத்தியுள்ள கன்னியாக இருக்க கிருபை தாரும். நாங்கள் கன்னியாக இருந்தாலும் எண்ணெய் இல்லாது போய்விடாதபடி அபிஷேகத்தில் எண்ணெய் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து மணவாளனை சந்திக்க உதவி செய்தலும் எல்லோரையும் இந்த சுத்த இதயத்திலையும் நல்ல மனசாட்சியிலையும் மாயமற்ற விசுவாசத்திலையும் பாதுகாத்து நடத்துவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.